உத்தரப்பிரதேசத்தில் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 34 குழந்தைங்க இல்லாட்டி சிறுவர் சிறுமிகள்னு சொல்லலாம், இவங்களுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு. இதை சிபிஐ கண்டுபிடிச்சி உண்மையை வெளியே கொண்டு வராங்க. இந்த தப்பை பண்ணது 2 பேருப்பா, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுங்கன்னு கோர்ட்டில் கொண்டு நிறுத்தி மரண தண்டனையும் வாங்கி கொடுத்துட்றாங்க. இதுக்கு இன்டர்போல் ஹெல்ப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மிகப்பெரிய லெவலில் நடந்த ஒரு சம்பவம். டார்க் வெப்பில் அந்த வீடியோலாம் பதிவு பண்ணி நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் நடந்திருக்கு. அதுவும் ஒரு நாள் 2 நாளில் இல்லை, கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே. அப்படி என்ன தான் அங்கே நடந்தது, அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி சிபிஐக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்கிது. இது மாதிரி சிறுவர் சிறுமிகளுக்கு ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதை நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பென்ட்ரைவும் வந்திருக்கு. அந்த பென்ட்ரைவில் 34 வீடியோ, 600க்கும் மேற்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குது. அதை சிபிஐ ஆய்வு பண்ணுறாங்க. அது எல்லாம் ஒரிஜினல் ஃபோட்டோஸ், வீடியோஸ் தான். அதை பார்க்கும்போது மிகப்பெரிய அநியாயம் நடந்திருக்கு, சிறுவர் சிறுமிகள்லாம் இப்படி பாதிப்படைஞ்சிருக்காங்களேன்னு அவங்க டெல்லியிலேயே கேஸை பதிவு பண்ணுறாங்க. அந்த வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் ஆய்வு பண்ணால் இது உத்தரப்பிரதேசத்தில் நடந்த சம்பவம். அது மட்டும் இல்லாமல் ராம்பவான் அப்படின்னு சொல்லப்படுற கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒருத்தன் தான் இந்த தப்பை பண்ணியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி அங்கே கேஸை பதிவு பண்ணிவிட்டு உத்தரப்பிரதேசத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் ராம்பவான் வீட்டை ஃபுல்லாக சோதனை பண்ணுறாங்க. அப்படி சோதனையெல்லாம் பண்ணிவிட்டு நிறையா விஷயங்களை ரெக்கவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 12 ஃபோனுங்க, அப்புறம் லேப்டாப்பு, அதை தாண்டி 2 ஹார்ட் டிஸ்க்கு, அப்புறம் ஏகப்பட்ட பென்ட்ரைவ்ஸ்னு எல்லாமே பறிமுதல் பண்ணி அதை சோதனை பண்ணுறாங்க. அதில் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த ராம்பவான், அந்த 50 வயசான நீர்ப்பாசனத்துறையில் வேலை பார்க்குறவரை கைது பண்ணிடுறாங்க. இப்படி அவரை கைது பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃபையும் கைது பண்ணுறாங்க. இப்போ விசாரணை நடக்குது, நீங்கள் எங்கெங்கே போனீங்க, என்னென்ன பண்ணீங்கன்னு. இவர் பார்த்துட்டிங்கன்னா 2009க்கு முன்னாடி வரைக்கும் நார்மலாக டியூஷன் எடுத்து தான் சம்பாரிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அவரோட மெயின் வருமானமாக இருக்குது. ஆனால் 2009 இவருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சோன்னே அதில் நல்ல வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. இப்படி வாடகைக்கு இப்படியே வீடு எடுத்து அப்படியே பல இடங்களுக்கு மாறி மாறி போகிறாரு. இந்த ஒரு 11 வருஷ காலகட்டம், அதாவது 2009லேருந்து 2020க்குள்ளே பல இடங்களில் மிகப்பெரிய தப்பை பண்ணியிருக்காரு. ஆனால் அது வெளியே வரவே இல்லை. இது யாருக்குமே தெரியவும் இல்லை. ஊர் மக்கள்லாம் இவரை நல்லவர்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போகும்போது தான் இந்த உண்மை வெளியே வருது. அதுவும் யாரோ ரகசிய தகவல் மூலம் சொல்லி தான் அதுவும் வெளியே வருது. இதில் பார்த்துட்டிங்கன்னா இவங்க என்ன தப்பு பண்ணியிருக்காங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வி இல்லை. நான் தான் சொன்னேன்ல, இவர் 2009க்கு முன்னாடி வரைக்கும் சிறுவர் சிறுமிகளுக்கு டியூஷன் எடுத்தாருன்னு. இவர் அந்த சிறுவர் சிறுமிகள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறாரு. இவருக்கு நல்ல காசு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் இதை வாங்கித்தரேன், அதை வாங்கித்தரேன்னு ஆசை காட்டி தப்பாக நடந்துக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கேம் விளையாட கொடுக்க வேண்டியது, காசு கொடுக்க வேண்டியது, என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா ஃப்ராடுத்தனமும் பண்ணி இந்த சம்பவத்தை குழந்தைங்களை வெளியே சொல்லவே விடலை. இது அவர் மட்டும் பண்ணலை, அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இதில் பல மீடியாக்கள் பார்த்துட்டிங்கன்னா சிறுவர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு சில மீடியாக்கள் சிறுமிகளும் பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு சில மீடியாக்கள் சில்ட்ரன்ஸ் அப்புடின்னு பொதுவாக சொல்லிடுறாங்க. ஆனால் எத்தனை சிறுவர்கள் எத்தனை சிறுமிகள் அப்படின்னு எக்ஸாக்ட் நம்பர் தெரியலை. சிபிஐ என்ன பண்ணுறாங்கன்னா பாதிக்கப்பட்டவங்களை அடையாளம் கண்டு அவங்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கி கோர்ட்டில் நிறுத்துகிறாங்க. அவங்க ஒரு சில உண்மைகளை சொல்கிறாங்க. ஒரு பொண்ணு சொல்லியிருக்கு, இது மாதிரி நான் பால் கொண்டுட்டு அந்த வீட்டுக்கு போவேன், அங்கே என்னோட அந்த சகோதரர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க, இது மாதிரி எல்லார்ட்டையும் தப்பாக நடந்துக்குவாங்க, அதையும் தாண்டி கேம் விளையாட எல்லாமே கொடுப்பாங்க, அந்த அம்மா எங்கள்கிட்ட தின்பண்டங்கள் கொடுப்பாங்க, காசு நிறையா கொடுப்பாங்க, இதெல்லாம் வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எங்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே மறைச்சிருவாங்க. எங்களால் அதை வெளிலையும் சொல்ல முடியலை, பயம், இதை எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியலை, அது மட்டும் இல்லாமல் அவமானமாக இருந்தது அப்படின்ட்டு பல விஷயங்களை அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கும். அதையும் தாண்டி இன்னொரு பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, இது மாதிரி நான் ஒரு ஃபங்க்ஷனில் அவரை சந்தித்தேன், அப்போ அவர் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, அவர் மட்டும் கிடையாது அவங்களோட ஒய்ஃபும் சேர்த்து நடந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லும். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதா? இவ்வளோ கொடூரமான விஷயம். இது 2 சம்பவம். இன்னொருத்தவங்க பார்த்துட்டிங்கன்னா அதுவும் ஒரு பொண்ணு தான். அவங்க பார்த்துட்டிங்கன்னா எந்த வீட்டில் வாடகைக்கு இருந்தப்பன்னு தெரில, இவங்களோட வீடு 7 கிலோமீட்டரில் இருந்திருக்கு. அவர் இங்கே தப்பாக நடந்துக்கிறாரு.
எப்படா இந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் அங்கே வீட்டுக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து நான் கம்ப்யூட்டர் கற்றுத்தரேன், அப்படி இதை கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிட வேண்டியது. எல்லாம் நார்மலாக கூலி வேலைக்கு போகிறவங்க தான். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி ஓகே, அவரே கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கார், அவர் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாருன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லது தானேன்னு அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அவர் இந்த கொடூரமான விஷயத்த பண்ணியிருக்காரு. அந்த பொண்ணுக்கிட்டையும் தப்பாக நடந்துக்கிறாரு. அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கு, இது மாதிரி எங்கள் அப்பா வந்து எங்கள் வேலைக்கு போகிறதில்ல, எங்கள் அம்மா தான் விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்கிட்ட இது மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாருன்னு அந்த பொண்ணு சொல்லியிருந்திருக்கு. இதையும் தாண்டி ரொம்ப கொடூரமானது என்னென்னா, தான் வீட்டில் வந்து ஒரு வேலைக்காரி வந்து சமைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அவங்க எல்லா வேலையும் பார்க்குறாங்க, ரூம் கூட்டுறதுலேருந்து எல்லாம் அவங்க தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களோட பொண்ணும் அங்கே தான் இருந்திருக்காங்க. இங்கே சமைக்கும்போது இந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துருக்காங்க. இதெல்லாம் பிறகு தான் அந்த சமயக்காரங்க அவங்களுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. இதையும் தாண்டி அந்த சமயக்காரங்க அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் வேலைக்கு இருக்கும்போதே ஒரு 4-5 பேரை கூட வந்து கூட்டு வந்திருப்பாங்க சின்ன பிள்ளைங்கள அப்படின்னு அந்த லேடி வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி பல பேர் வந்து வாக்குமூலம் சிபிஐட்ட கொடுக்குறாங்க. சிபிஐ வந்து எல்லாத்தையும் வந்து கேதர் பண்ணிக்கிறாங்க, ஓ இதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. இப்படி 34 பேர், இது சிறுமிகள் மட்டும் கிடையாது, சிறுவர்களுக்கும் சேர்த்து. இதில் வந்து 3 வயசில் ஆரம்பிச்சுங்க. லாஸ்ட்டாக வந்து 3 வயசில் உள்ள ஒரு குழந்தைக்கும் இந்த தப்பு நடந்திருக்கு. இப்படி 3 வயசுலேருந்து எல்லாம் அப்படியே சின்ன பிள்ளைங்க. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலை. இப்படி 11 வருஷமாக நடந்திருக்கு. இதெல்லாம் ஒரே வருஷத்தில் நடக்கலை. இப்படி அவங்க ஒரு இடத்துலையும் இல்லை. 2009லேருந்து 12 வரைக்கும் ஒரு வீட்டில் இருக்காங்க. அங்கே ஒரு சில பேர்கிட்ட தப்பாக நடந்துக்க வேண்டியது. அங்கே அந்த வீட்டோட ஓனர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் எல்லாம் இல்லை, அவங்க எங்கேயே வெளில இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்து தான் வீடையும் சூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 2012க்கு அப்புறம் வேறு ஒரு இடம், அந்த வீட்டு ஓனரு டாக்டர், அப்புறம் அவங்களோட ஒய்ஃபு டீச்சரு. அதனால அவங்க பகல் நேரத்தில் இருக்கிறதில்ல. இந்த ஆள் எல்லா சேட்டையும் காமிச்சிக்கிட்டு இருக்காப்புல. என்ன நார்மலாக தன்னிட்ட கிளாஸ் வரவங்கள்ட்ட நடந்த தப்புன்னு சொல்லலாம். எல்லோரும் நம்பி தான் வந்து அனுப்பிவிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போதும் இதே மாதிரி தப்பு நடந்துருக்கு. இது வந்து எப்படி வந்து இன்டர்போலுக்கு தெரிய வந்ததுன்னா, இன்டர்போலுக்கெல்லாம் தெரிய வந்துச்சான்னு கேட்டிங்கன்னா தெரிய வந்தது. அது எப்படின்னா, இவங்க அந்த குழந்தைங்கள்ட்ட தப்பாக நடந்துக்கிறது எல்லாம் வீடியோ எடுத்து டார்க் வெப்பில் வந்து போட்டிருக்காங்க. இது முதல்ல விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் அவர் பொழுதுபோக்குக்காக பண்ணியிருக்காரு. இவர் இந்த வீடியோவை எல்லாம் டார்க் வெப்பில் கிட்டத்தட்ட 47 நாடுகளுக்கு மேலே அப்படியே அனுப்பிவிட்ருக்காரு. எல்லா கண்ட்ரீஸ்லேருந்தும் வந்து பார்த்துருக்காங்க. இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுதா? ஐரோப்பா, இலங்கை அப்படின்னு பல கண்ட்ரீஸுங்க. இதெல்லாம் என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல. இப்படி இது வைரல் ஆனோன்னே இன்டர்போலும் பார்க்குறாங்க. அவங்க பார்த்துட்டு இந்த தகவலை சிபிஐட்ட வந்து சொல்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் ரகசிய தகவலும் கிடைக்கிது, இந்த பென்ட்ரைவும் கிடைக்கிது. இதை வச்சு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உத்தரப்பிரதேசத்துக்கு வந்து இங்கே அந்த ஆளை தூக்கிடுறாங்க. இந்த சம்பவம் நியூஸில் வந்தோடனே இந்த ஆளோட பூர்வீக ஊரில் எல்லாரும் ஷாக்காகி நிற்கிறாங்க. என்னடா இப்படிலாம் அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஏன்னா எல்லா இடத்துலையும் இவர் நல்ல பேரை சம்பாதிச்சிருக்காரு. சொந்த ஊர்லேயும் சரி, எங்கே வாடகைக்கு வீடு எடுத்தாலும் சரி, அங்கேயும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இவர் நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் 10 வருஷமாக அந்த நீர்ப்பாசனத்துறையில் வேலை பார்த்தாருல, அங்கே விசாரித்தாலும் அவங்க எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏங்க இந்த ஆள் வருவாருங்க, வேலை பார்ப்பார், பார்த்துட்டு அப்படியே அமைதியாக போயிடுவார், யாரை பற்றியும் கேள்வி கிண்டல் கூட பண்ண மாட்டார், அப்படியே அமைதியாக இருப்பார், எப்பவும் சிரிக்க மாட்டார் அப்படின்ட்டு பல பேர் வேலை பார்த்தவங்கலாம் சொல்கிறாங்க. 10 வருஷமாக வேலை பார்த்தவரே இதுதான் சொல்கிறாரு. இப்படி எல்லாரும் வந்து நல்லவர் தான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருக்கு இன்னொரு முகம் வந்து இருந்திருக்கு. இதை யாருக்குமே தெரியாமையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. சிபிஐ வந்து எல்லா ஆதாரங்களையும் கலெக்ட் பண்ணிவிட்டு போக்சோ நீதிமன்றத்தில் கொண்டு சமர்ப்பிக்கிறாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த ராம்பவனும் அவங்களோட ஒய்ஃபும் ஒரு புது கதையை எடுத்து விட்றாங்க. ஏங்க நாங்கள் அந்த தப்பை பண்ணவே இல்லை, நாங்கள் எந்த குழந்தைங்க தீங்கடைக்கலை அப்படின்ட்டு ஒரு கதை சொல்கிறாங்க. அது என்ன தெரியுமா? ராம்பவனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாங்களாம். அவங்க ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி கல்யாணம் பண்ணோன்னே அந்த தங்கச்சிக்கும் தங்கச்சி ஹஸ்பண்டுக்கும் சண்டை நடந்திருக்கு. இதை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த ஆள் வந்து போயிருந்திருக்காப்புல. அப்படி போகும்போது இவருக்கும் அந்த தங்கச்சி ஹஸ்பண்டுக்கெல்லாம் மனக்கசப்பு வந்துட்டு, இப்படி மனக்கசப்பு வந்தோடனே அந்த ஆள் வந்து பழி வாங்கணுங்கிற ஒத்த எண்ணத்தில் இருந்தாப்புலையாம். அதனால் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவரெல்லாம் டீச்சராக தான் இருந்திருக்காங்க. அவர் தன்னோட ஸ்டூடெண்ட் 2 பேர் சிபிஐயில் இருக்காங்களாம். அந்த 2 சிபிஐ ஆஃபீஸர்ஸ் தான் இந்த கேஸை வந்து டெல்லியில் பதிவு பண்ணிவிட்டு இங்கே வந்து உத்தரப்பிரதேசில் கைது பண்ணியிருக்காங்க. இது அப்படியே புனையப்பட்ட வழக்கு, எங்கள் மேலே எந்த தப்புமே கிடையாது அப்படின்னு அந்த ராம்பவானும் சரி அவங்களோட ஒய்ஃபும் இதை சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சிபிஐ ஆஃபீஸர்லேருந்து எல்லாருமே ஷாக்கு. ஆனால்
அப்படி யாருமே சிபிஐயில் அங்கே வேலை பார்க்கலன்னு ஆஃபீஸர்ஸ் விளக்கம் கொடுக்குறாங்க. இது தப்பிக்கிறதுக்காக அவங்களா ஒரு புனைஞ்ச ஒரு கதை அப்படின்னு சிபிஐ ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஆனால் எதாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு ஆதாரம் தானே பேசும். நீதிபதிகள் வந்து விசாரிச்சுட்டு, எப்பா நீங்கள் சொல்கிற கதையெல்லாம் நம்ப முடியாது, இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை, ஆதாரங்கள் எல்லாம் உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, உங்களுக்கு இதுதான் தீர்ப்பு, நீங்கள் இந்த தப்பை பண்ணியிருக்கீங்க, மரண தண்டனை தான் சரியானது, இந்த கேஸெல்லாம் விட முடியாது, 34 பேருக்கு இந்த அநியாயம் நடந்திருக்கு, இந்த கேஸை வந்து அசால்ட்டாக நார்மலான தீர்ப்பு கொடுத்தோம் அப்படின்னா இதேமாரி 4 பேர் கிளம்பிடுவாங்க, அதனால மரண தண்டனை தான் சரின்னு 2 பேருக்குமே மரண தண்டனை கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இது அரிதிலும் அரிதான வழக்கு அப்படின்னு நீதிபதி வந்து சுட்டி காட்டியிருக்காங்க. இது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த சம்பவம் வெளியே வந்தது ஒரு ரகசிய தகவல் கிடச்சி இன்டர்போலும் தகவல் கொடுத்து இப்படி சிபிஐயாக இந்த கேஸை டெல்லியில் பதிவு பண்ணி போய் உத்தரப்பிரதேசத்தில் கைது பண்ணி கேஸை முடிக்கிறாங்க. ஒரு 11 வருஷ காலகட்டமாக உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சில மாவட்டங்களில் இந்த அநியாயம் நடந்திருக்கு. எல்லாம் நார்மலாக கூலி வேலைக்கு போகிறவங்க அவங்களோட பிள்ளைங்களை படிக்க வச்சுருக்காங்க. இங்கே போகும்போது ஆசை காட்டி பல விஷயங்களை இந்த ஆளும் இவங்களோட ஒய்ஃபும் பண்ணியிருக்காங்க. இதை நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு சம்பவங்க. நார்மலாக என்னங்க சொல்கிறது, இதை உண்மையிலே குழந்தைங்களுக்கு வந்து நம்ம சொல்லி வளர்க்கணும், இது மாதிரி நடந்தால் வந்து எங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. இதெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியலைங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? மரண தண்டனைங்கிறது ஒரு வாட்டி கொடுத்தா அதோட முடிஞ்சிடும். அவங்க இறந்துட்டாங்கன்னா அது முடிஞ்சது. ஆனால் நீங்கள் என்ன மாதிரி தண்டனை கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க? அதையும் தாண்டி இது உடனே நிறைவேற்றிடுவாங்களான்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு வந்து போவாங்க. அவங்களுக்கு வக்கீல்லாம் இருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க, இது மாதிரி இதெல்லாம் புனையப்பட்ட வழக்கு தான், நாங்கள் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறோம்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் உடனே சிபிஐ வந்து அங்கேருந்து டெல்லியிலேருந்து வந்து இங்கே வந்து 2 நாளில் கைது பண்ணாங்க, அவ்வளோ அவசரம் என்ன இந்த கேஸில் அப்படின்ட்டு அந்த வக்கீலை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கேஸ் என்னவோ போய்கிட்டு தான் இருக்கும். ஆனால் இப்போதைக்கு தீர்ப்பு வந்துட்டு அவங்களுக்கு மரண தண்டனை தானே. இனிமேல் என்ன நடக்கும்? உயர்நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணுமா, உச்ச நீதிமன்றத்துக்கு போவாங்களா, எல்லாமே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இந்த சம்பவத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்களோ அதை கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.